முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4வது படை வீடாக திகழ்வது கும்பகோணம் அருகில் அமைந்துள்ள சுவாமிமலை திருத்தலம். தல வரலாறு. படைப்புத் தொழில் ஆணவம் முற்றிலுமிருந்து பிரம்மன் முருகப்பெருமானை சந்திக்க நேர்ந்தது. அப்போது பிரம்மாவிடம், படைப்புத் தொழில் செய்யும் உனக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று முருகப்பெருமான் கேட்கிறார். இக்கேள்விக்கு பிரம்மனால் பதில் சொல்ல முடியவில்லை என்பதால் அவருடைய 4 தலைகளையும் முருகப்பெருமான் குட்டினார். பின்பு பிரம்மாவை சிறையில் அடைத்தார். பின்பு படைப்பு தொழிலை முருகனே செய்தார். பிரம்மன் சிறையில் இருப்பதை நினைத்து வருந்திய திருமால் சிவபெருமானிடம் சொல்லி விடுதலை கிடைக்க வேண்டும் என்றார். சிவபெருமானும் முருகனிடம் பிரம்மாவை விடுதலை செய்யும்படி கூற தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று முருகன் விடுதலை செய்தார். இதை பார்த்து உளம் மகிழ்ந்த சிவபெருமான் முருகனை தன் மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு, பிரம்மனுக்கு தெரியாத பிரணவ மந்திரத்தை நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க, முருகனும் எல்லோரும் அறியக்கூடாது என்று சொல்லி சிவபெருமான் காதருகே சென்று பிரணவ மந்திரத்தின் பொருளை உரைத்தார். இந்நிகழ்ச்சி நடந்த தலம் இந்த சுவாமிமலை திருத்தலம். நீங்களும் பிரணவ மந்திரத்தை அறிந்த பின் வெறும் அரை மணி நேரத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறது அமைதியுடன் கூடிய சிறந்த ஓய்விடம் விநாயகா வைபா பீஸ், கும்பகோணம்.